ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜர்னி சேனல் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்களுடைய எனர்ஜி அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த முழு வருடத்தின் எனர்ஜி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது லாஸ்ட் வீடியோலயே கொஞ்சம் நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் அதுல டீப்பா பேச போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர் 2026 அது சன்னுடைய வருடம், சூரியனுடைய வருடம். நம்பர் 1 அது சன்னுடைய நம்பரா இருக்கிறதுனால இந்த வருடத்துல நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சூரியன் நம்ம எல்லோருடைய ஆத்மா, நம்மளுடைய சோல், நாமே அறியும் ஒளி. சன் எதை குறிக்குது, சூரியன் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஹீட், வெப்பம், எனர்ஜி, ஆற்றல், லைஃப், உயிர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். சோ இந்த இயர், இந்த 2026 அது ட்வின் ஃப்ளேம்ஸ் கிட்ட கேக்குற பெரிய கேள்வி அது என்னன்னா, ஹூ ஆர் யூ ரியலி? நீ யார் அப்படிங்கிற அந்த கேள்விதான். இந்த வருடம் டிவைன் மாஸ்குலின் அவங்களோட மனசுல இந்த கேள்வி ரொம்ப ஆழமாவே வரப்போகுது. நான் யார்? இது ஒரு மேஜர் சோல் அவேக்கனிங்கா, அதாவது பெரிய ஆத்ம விழிப்பா அவங்களுக்கு இருக்க போகுது. ஒரு சோல் ரெகக்னிஷனா, அதாவது தன்னுடைய ஆத்மாவை அடையாளம் காணும் தருணமா இந்த வருடம் அவங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருடம் ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு ரொம்ப பெருசான மாற்றங்கள்ல, பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது. ரீயூனியன், அதுல இருந்து நியூ ட்வின் ஃப்ளேம்ஸ், புதுசா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னிக்குள்ள வரவங்களுக்கு மிகப்பெரிய அவேக்கனிங்ஸ் கூட கொண்டு வரப்போகுது. புதிய விழிப்புணர்ச்சிகளையும் கொண்டு வரப்போகுது. இந்த இயர் 2026 அப்படிங்கிறது நீங்க உங்க கர்மாவை கிளைம் பண்ற வருஷமாவும் இருக்க போகுது. அதே நேரம் கர்மா உங்களை கிளைம் பண்ற வருஷமாவும் இருக்க போகுது. அதாவது கார்மிக் பேலன்ஸ் அது நல்ல விதத்திலயும் நடக்கும், அதே சமயம் நெகட்டிவாவும் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். கார்மிக் பேலன்ஸ் அது நிறைய நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை கம்ப்ளீட் செய்ய வேண்டியதா இருக்கும், நிறைவு செய்ய வேண்டியதா இருக்கும் நம்மளுடைய கர்மாக்களை. சோ இதையெல்லாம் நீங்களே கவனிப்பீங்க. அதே உலகம், அதே ஜெர்னி, அதே நீங்க. ஆனா அவுட்கம் அது மொத்தமாவே மாறி போயிருக்கும். அதோடைய விளைவு பயங்கரமா மாறி இருக்கும். பாசிட்டிவ் வேலையும் மாறும். அது உங்க கர்மா நல்லதா இருந்தா. ஒருவேளை அதுவே நெகட்டிவ் வேலை மாறுதுன்னா, உங்க கர்மா நெகட்டிவா இருந்தா அது கண்டிப்பா நெகட்டிவ் வேலையும் மாறும். 2026ல எல்லாத்துக்குமே ரொம்ப வேகமா நடக்க போகுது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும். அதாவது உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய நடவடிக்கைகள் அது எல்லாமே ஆம்பிளிஃபை ஆகி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதாவது நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அது பல மடங்கா பெருசா மாறப்போகுது. நம்ம நெகட்டிவ் வேலை கர்மாக்களை பண்ணும்போது நெகட்டிவான அந்த கர்மா பல மடங்கு வேலை செய்யும். அதுவே நம்ம பாசிட்டிவ் வேலை, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது அதுவும் பல மடங்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். சிலர் உங்க பாஸ்ட்ல இருந்து, அதாவது உங்க கடந்த வாழ்க்கையில இருந்து திடீர்னு வருவாங்க. அந்த பாஸ்ட்ல இருந்த சில பேர் உங்களை மறுபடியும் பழைய அந்த சூழ்நிலைக்கு உங்களை திரும்ப இழுக்க முயற்சி செய்வாங்க. ஏன்னா இப்ப நீங்க பல விதத்துல மாறி இருக்கலாம். ஆனா நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த பழைய பழக்க வழக்கங்களுக்கு, அந்த பேட்டர்ன்ல உங்களை திரும்பவும் திருப்பறதுக்காக உங்களை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ற மாதிரி திசை திருப்பல்கள் அது எல்லாமே அவங்க மூலியமா உருவாகலாம். உங்க மைண்ட்ல சிலர் டவுட்டை கூட கிரியேட் பண்ணலாம். பல விதத்துல சந்தேகங்கள் வரா மாதிரி உங்களை தூண்டலாம். இவங்கெல்லாம் யாருன்னா, பாஸ்ட்ல உங்க கூட இருந்த அந்த சேம் பீப்புளா தான் இருப்பாங்க. பட் இப்ப அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸை உங்களுக்கு பண்ணுவாங்க. 2026 உடைய கீ பாயிண்ட், முக்கிய அம்சம் என்னன்னா,
பாஸ்ட்ல இருந்து அவங்க பல வருடம் இல்ல சில வருடம் கழிச்சு உங்களை கனெக்ட் பண்ண வர்றாங்க இல்லையா? அப்படி அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 to 4 இயர்ஸ் 2ல இருந்து 4 வருடமா உங்களை முழுக்க மறந்த மாதிரி இருந்தவங்க தான் அவங்களா இருப்பாங்க. இப்போ திடீர்னு திரும்ப உங்க லைஃப்ல ரீஎன்ட்ரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ஷனை அதிக அளவுல உருவாக்குற மாதிரி பண்ணுவாங்க. நிறைய சந்தேகங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, 2026ல என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, முக்கியமான அம்சங்கள் அப்படி என்னெல்லாம் இருக்கு, அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இன்டென்ஸ் எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட், அதாவது ஆழமான ஆற்றல் மாற்றம். அது இந்த வருஷத்துல அதிகமா வரப்போகுது. அதாவது இந்த வருடமே இன்டென்ஸ் எனர்ஜெட்டிக் ஷிஃப்டோட வருடமாவே இருக்க போகுது. இதுல நீங்க பார்க்க போறீங்க ட்வின் ஃப்ளேம் கலெக்ஷன்ல மேஜர் பாசிட்டிவ் சேஞ்சஸ், பெரிய நல்ல மாற்றங்கள். டிவைன் மாஸ்குலினோட அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய செயல்ல நிறைய பங்கேற்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆத்தென்டிசிட்டி, உண்மையான தன்னை வெளிப்படுத்துதல், இதெல்லாமே அதிக அளவுல இருக்க போகுது. நான் சில பாயிண்ட்ஸ் அது மூலியமா இந்த வருடத்தோட அந்த கீ எசன்ஸ், முக்கியமான சாரம், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்றேன். நான் முக்கியமான 8 பாயிண்ட்ஸ், 8 முக்கிய அம்சங்களை ஆஸ்ட்ராலஜிக்கலா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். இந்த மேஜர் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ட்வின் ஃப்ளேம்ஸோட லைஃப்ல, உங்க லைஃப்ல, உங்க டிவைன் மாஸ்குலின் லைஃப்ல முக்கியமா காணப்பட போறது என்ன அப்படிங்கிறது. கீ பாயிண்ட் நம்பர் 1, அது டிவைன் மாஸ்குலின் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது அவங்களுடைய ஆத்ம அடையாள குழப்பம், அதை அதிகமா ஃபேஸ் பண்ண போறாங்க. அந்த கிரைசிஸ், அந்த உள்ளார்ந்த சிக்கல், அது அவங்கள அவேக்கனிங் அண்ட் ட்ரூ செல்ஃப் அதுக்குள்ள அதிகமா தள்ள போகுது. அதாவது அந்த ஆத்ம விழிப்பும் உண்மையான ஆத்ம அடையாளம், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்க போகுது. இதுல டிவைன் ப்ரெஷர் ரொம்ப அதிக அளவுல இருக்க போகுது. அந்த தெய்வீக உள் அழுத்தம் அது இன்னும் அதிகமா அவங்களுக்கு ஆக போகுது. தென் கீ பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, கார்மிக் ரிலீஸ். அது முக்கியமா நீங்க நிறைய இடத்துல பார்க்க போறீங்க, உங்க லைஃப்லயும் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க அதோட இல்லாம உங்க டிவைன் மாஸ்குலின் என்னெல்லாம் சாய்ஸஸ் எடுத்தீங்க, எதெல்லாம் தேர்வு செஞ்சீங்க, என்னெல்லாம் டிசிஷன்ஸ், என்னென்ன முடிவுகளை நீங்க எடுத்தீங்க, அந்த பேஸ்ல, அந்த அடிப்படையில தான் இந்த கார்மிக் பேலன்ஸ் நடைபெற போகுது. நீங்க அதை பார்க்க போறீங்க. அதே மாதிரி கீ பாயிண்ட் நம்பர் 3, அது என்னன்னா, ரேபிட் ஷிஃப்ட் அண்ட் ஸ்பீடு, அதாவது வேகம் மற்றும் திடீர் மாற்றம். இதுவரை அந்த எனர்ஜில அந்த மாதிரி இருந்திருக்காது, அந்த அளவுக்கான மாற்றம் எனர்ஜில வரப்போகுது. அதாவது டார்மெண்ட், செயலற்ற நிலையில நின்று போன மாதிரி ரொம்ப ஸ்லோவா மெதுவா ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா, இப்போ அது ஸ்பீடப் ஆக போகுது, வேகம் அடைய போகுது. உங்களுடைய இன்னர் ஒர்க் அது ரொம்பவே ஃபாஸ்டான எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிக்க போகுது. இதுதான் கீ பாயிண்ட் நம்பர் 3. இப்போ கீ பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, இந்த நேரம் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், திசை திருப்பல்கள் மற்றும் டவுட்ஸ், சந்தேகங்கள் அதிக அளவுல வரலாம். டீப் இமோஷன்ஸ், ஆழமான உணர்வுகள் முன்னாள் நினைவுகளாக வெளியில வரும். பழைய நினைவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப ஆழமா போய் அது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வரும். தென் கீ பாயிண்ட் நம்பர் 5, டிவைன் மாஸ்குலினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஆன்மீகத்துல அவங்களுக்கு அந்த பிரசன்ஸ் விசிபிளா தெரிய வரும், ரொம்ப பகிரங்கமா தெரிய வரும். அத நீங்க ஒருவேளை பேசுற மாதிரியான ட்வின் ஃப்ளேம்ஸா இருந்தீங்கன்னா நீங்க அதை கண்கூடா பார்த்து உணரவும் முடியும். அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த ஆன்மீகம் பக்கம் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரப்போகுது. அவங்களுடைய உள்ளார்ந்த அந்த இழுப்பு அது அதிக அளவுல இருக்க போகுது. தென் கீ பாயிண்ட் நம்பர் 6, இந்த இயர் 2026ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றம் ஒன்று இருக்குது. அது டிவைன் மாஸ்குலின் எனர்ஜியில நடக்க போகுது. இந்த ஜெர்னிக்கு ரெடி ஆயிட்ட அந்த மாதிரி டிவைன் மாஸ்குலின் அவங்க வாழ்க்கையில பாசிட்டிவிட்டி நிறைய அளவுல வரும், ஒரு காம்னஸ், அமைதி வரும்.
பீஸ், அமைதியான மனநிலையில அவங்க இருப்பாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க, நிலைச்சு இருப்பாங்க. இந்த ஜெர்னிக்கு ரெடியான டிவைன் மாஸ்குலின் தங்களுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ, மாற்றத்தை நல்லா அலோ பண்ணுவாங்க. அதை ஏத்துக்கிறதுனால அது நல்ல விதமா போகும். அந்த சேஞ்ச் கார்மிக் ரிலீஸா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மேஜர் டிசிஷன்ஸ், பெரிய முடிவுகள் கூட அவங்க எடுக்கலாம். சம்டைம்ஸ் மேரேஜ், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா, அதாவது உறவு தொடர்பான தீர்மானங்களா கூட அது இருக்கலாம். தே வில் கோஆபரேட் ஃபார் திஸ் ஜேர்னி. இந்த பயணத்துடன் அவங்க அழகா ஒத்துழைப்பாங்க. ஆனா இந்த ஜேர்னிக்கு ரெடி ஆகாத டிவைன் மாஸ்குலின்ஸ் இருந்தாங்கன்னா chaotic challenges, குழப்பமான சவால்கள், chaotic situations, கலங்க வைக்கும் சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில உருவாகும். கேரியர் ரிலேட்டடா, அவங்க வேலை தொழில் சம்பந்தமான பலவிதமான கேரியர் லாஸ், வேலை இழப்பு, பிளேஸ் சேஞ்ச், அவங்க வசிக்கிற அந்த இடத்துடைய மாற்றம், ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நல பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், உறவுக்குள்ள முறிவுகள், அப்படி இல்லைன்னா பிட்ரையல், அவங்களுக்கு பின்னாடி செஞ்ச வஞ்சகம், இதுவும் நிறைய அளவுல நடக்கும். இது எல்லாமே அவங்க அதிக அளவுல ஃபேஸ் பண்ண வேண்டியதா வரும். எதிர்கொள்ற மாதிரி சூழ்நிலைகள் அதிக அளவுல உருவாகும். பிகாஸ் இந்த பயணத்துக்கு அவங்க எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிலை தடுமாற்றத்தை அதிக அளவுல உருவாக்க போகுது. தென் கீ பாயிண்ட் நம்பர் 7. In the year 2026 is zero tolerance for divine. இந்த 2026 அது தெய்வீக பாதையில பொறுத்து கொள்ள போறது இல்ல அப்படின்ற நிலைமைக்கு தான் டிவைன் இருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் அந்த அளவுக்கு டாலரன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்க போகுது. அது யாருக்குன்னா இந்த மாஸ்குலின்ஸ் அன்ரெடினஸா, அதாவது தயாரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்கள இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்க டிவைன் மாஸ்குலின்ஸ்க்கு அது அதிக அளவுல எக்ஸ்போஸ் பண்ண போது, வெளிப்படுத்த போகுது. ஸோ ரோல் ஆஃப் டிவைன் மாஸ்குலின் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. இது இன்னும் எப்படியெல்லாம் மாறலாம்னா, சில டிவைன் மாஸ்குலின்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஸ், பணம், தென் போஸ்ட், அவங்களுடைய பதவி, பொசிஷன், அவங்களுடைய அதிகாரத்தன்மை அண்ட் ஸ்டேட்டஸ், சமூக நிலை, இந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாளா அதை சக்தி வாய்ந்தவங்களா ஃபீல் பண்ணி உணர்ந்திருப்பாங்க. அவங்க இப்போ டைம் ஆஃப் குவைட்லி ஷிஃப்ட் த பவர். அந்த பவர் மெதுவா அவங்க கிட்ட இருந்து மாறுற காலம் இப்ப இருக்குது. சோ இத நீங்க நேர்லவே பார்க்க போறீங்க. திடீர்னு அவங்களுடைய அந்த பவர், அந்த அதிகாரம், அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட், அவங்க பண்ற ஏதாவது ஒரு வேலை, அது அவங்களுடைய கையில இருந்து விலகி போகும். அப்படி இல்லைன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ பிரசன்ஸ், அந்த ஃபீல்ட்லயே புதிய ஒருவரின் எழுச்சி, அவங்கள விட இன்னும் அதிகமான பவர்ஃபுல் யாராவது அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வச்சிருந்த அந்த பவர் அது பல டைரக்ஷன்ல ஸ்பிளிட் ஆகலாம். அதோடைய காரணமா அவங்க அந்த லாஸ் ஆஃப் இன்விசிபிள் கிரிப், தனக்கு இருந்த அந்த மறைமுக கட்டுப்பாடு விலகி போயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு அது ரொம்ப ஆழமா அவங்களுக்குள்ள வரும். அதை ரொம்ப ஆழமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, உணருவாங்க. அண்ட் த லாஸ்ட் கீ பாயிண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த இயர் 2026ல இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் டைமிங், ஆன்மீக நேரம் ஒழுங்கு. இது மிகப்பெரிய பங்கு வகிக்க போகுது. நீங்க உங்களை அந்த ரைட் பிளேஸ்ல, சரியான நேரத்துல, சரியான இடத்துல இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத ஃபீல் பண்ண போறீங்க, உணர போறீங்க. டிவைன் மாஸ்குலினுடன் நடக்கும் சில ரேண்டம் இன்ட்ராக்ஷன், திடீர் சந்திப்பு இல்லைன்னா உரையாடல், ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்டா, பெரிய திருப்பு முனையா கூட கொண்டு வரலாம். சில திடீர் தாட்ஸ், உள்ளுணர்வுகள் இல்லைன்னா எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும். அதால டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, டைரக்ஷன் கிடைக்கும். அதாவது அந்த மன சிதறல்கள் இல்லாம நல்ல விதமான திசை வழிகாட்டுதல் கிடைக்கும். சில ரேண்டமா வர்ற அந்த தாட்ஸ் அது எங்கிருந்தோ தோன்றி அதுல இருந்து ஒரு நல்ல கைடன்ஸ், வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அத டிஸ்ட்ராக்ஷன் தவறா நினைக்காதீங்க, திசை திருப்பல்னு நினைக்காதீங்க. அதை நல்லா நோட் ஆன் பண்ணுங்க. இயர் 2026 இது சூரியனுடைய வருடமா இருக்கிறதுனால
நமக்கு ஒளி அதிக அளவுல வரும். அந்த லைட் இன்னும் அதிகமான பிரகாசத்தை தர போறாங்க. அதனாலதான் ட்வின் ஃப்ளேம் வாழ்க்கையில பல உண்மைகள் அன்ஃபோல்ட் ஆக போது, வெளிப்பட ஆரம்பிக்க போகுது. சோ இப்போ சோல் டிசையர், ஆத்மாவின் உள் விருப்பம், அதை இனிமே ஹைட் பண்ணி இருக்க முடியாது, மறைச்சு வைக்கவே முடியாது. டிவைன் மாஸ்குலின்ஸ் உடைய அந்த இன்னர் மோஸ்ட் டிசையர், ஆழமான உள்ளார்ந்த ஏக்கம், அது இனிமே ஹைட் ஆக முடியாது. கண்டிப்பா வெளிப்படக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதனால இது ஒரு வெரி பவர்ஃபுல் இயர், மிக சக்தி வாய்ந்த வருடமா இருக்க போகுது. ஏன்னா முழு பிரபஞ்சம் முழுவதுமே, இந்த முழு யூனிவர்ஸ் முழுவதுமே அந்த சன், அந்த சூரியன் தான் இல்லையா? அதிக பவர்ஃபுல்லான பிளானட்னா, கிரகம்னா அது சூரியன் தான். எல்லா பிளானட்ஸுமே பவர்ஃபுல் தான். ஜூபிட்டர், சாட்டர்ன், மெர்க்குரி, குரு, சனி, புதன், இது எல்லாமே கூட சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா சூரியன், சன், இந்த பிளானட் ஒரு கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிங் ஆஃப் ஆல் த பிளானட் இஸ் சன். மற்றும் இந்த வருடம் சூரியனின் வருடம். அதனால இந்த வருடத்துல நீங்க ரொம்பவே நிறைய விஷயங்களை பார்க்க போறீங்க. இந்த 8 அம்சங்கள், இந்த 8 key points, அது ஆஸ்ட்ராலஜிக்கலி ஃபைண்ட் ஆனது. அண்ட் நியூமராலஜியும் கூட இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நல்லா நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்கணும். ட்வின் ஃப்ளேம் லைஃப்ல என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த அம்சங்களை சுத்தி தான் இந்த முழு ஜெர்னியும் இருக்க போகுது. உங்களையும் உங்க டிவைன் மாஸ்குலனையும் சுத்தி தான் இது நகர போகுது. பல ரீயூனியன்ஸ் நடக்கும். அதே நேரத்துல பல அவேக்கனிங்ஸும் புதிய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு நடக்கும். ஸோ அதுல செப்பரேஷன்ஸ் இஸ் மேண்டிட்டரி. டிவைன் மாஸ்குலின் இந்த ஜெர்னியை அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இந்த பாதைக்கு வந்து தங்களுடைய டிவைன் ஃபெமினைனை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கூட அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வரப்போகுது, பெரிய மாற்றம் வரப்போகுது. அவங்க தங்களை பாசிட்டிவிட்டியில பார்க்க போறாங்க. அந்த நல்ல அதிர்வுகளை அவங்களே ஃபீல் பண்ண போறாங்க. அதோட இல்லாம கார்மிக் ரிலீஸும் கூட நிறைய விதத்துல நடக்க போகுது. ஆனா டிவைன் மாஸ்குலின் ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சவங்க, ரொம்ப ஸ்டபனா இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்படி ஸ்டபன் நேச்சரா, பிடிவாதமான இயல்பு கொண்ட டிவைன் மாஸ்குலினா இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பல அதிகமான மேஜர் கயாட்டிக் ஷிஃப்ட், பெரிய குழப்பமான மாற்றங்கள் வரப்போகுது. கயாட்டிக் சேலஞ்சஸ், அந்த மாதிரி சூழ்நிலைகள், கலங்க வைக்கிற மாதிரியான சவால்கள் கண்டிப்பா இந்த வருடம் அவங்களுக்கு வரும். அதே சேம் சிச்சுவேஷன் டிவைன் ஃபெமினியன்ஸ்க்கும் கூட அப்ளிகபிள் தான். இது கண்டிப்பா அவங்களுக்கும் பொருந்தும். தங்களுடைய ஜெர்னியை அக்செப்ட் பண்ணாம அந்த டிவைன் ஃபெமினியன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதுவே தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ தங்களுடைய ஜெர்னியை அக்செப்ட் பண்ண அந்த டிவைன் ஃபெமினியன் பத்தி சொல்றேன். அவங்களுக்கு மேஜர் ஷிஃப்ட், பெரிய மாற்றம், ரீயூனியன், அது 100% ஆக்டிவேஷன்ஸ்ல இருக்க போது. முழு ஆற்றல் செயல்பாடு, அவங்களுடைய அந்த ரீயூனியன் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அவேக்கனிங் அண்ட் சோல் அப்லிஃப்ட்மெண்ட், ஆத்ம உயர்வும் ஆன்ம வலிமைக்கான அந்த அதிகரிப்பும் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். ஆனா அதே சமயம் இங்க நீங்க அந்த டவுட்ல, சந்தேகத்துல, இல்லைன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல, திசை திருப்பல், அதுல போய் விழுந்துட்டீங்கன்னா மை பெலோ டிவைன் ஃபெமினைன்ஸ், அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு பலவிதமான சேலஞ்சஸையும் பலவிதமான சிச்சுவேஷன்ஸையும் பயங்கரமா உங்களுக்கு கொடுக்கும். அதனால கேயாட்டிக்கான, குழப்பமான விதத்துல உங்களுக்கு பல ரூபத்துல பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ ஓவரால் இதுதான் இந்த வருடத்துக்கான கீ பாயிண்ட்ஸ், முக்கிய அம்சங்கள். இந்த வருடம் எல்லா ட்வின் ஃப்ளேம்ஸ்க்குமே இது கண்டிப்பா பொருந்தும், அப்ளிகபிள். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இயர், இந்த ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்னெல்லாம் நல்ல பாசிட்டிவ் உங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வர முடியுமோ அதை எல்லாமே கொண்டு வாங்க. ஜேர்னியை அக்செப்ட் பண்ணி இன்னர் ஒர்க்கை பண்ணி நீங்க ப்ராப்பரான வேல போனீங்கன்னா இது ரொம்பவே பாசிட்டிவா இருக்க போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.